நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 19ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். கடந்த 2021ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் தனி உரிமை கொள்கை மூலம் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை பின்பற்றியதாக மெட்டா சமூக ஊடக நிறுவனத்திற்கு இந்திய போட்டி ஆணையம் CCI ரூபாய் 213.14 கோடி அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. போட்டி எதிர்ப்பு நடைமுறைகளை உடனடியாக நிறுத்தவும் மெட்டா நிறுவனத்திற்கு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் இரும்பு தாது, மாங்கனீசு தாது மற்றும் முதல் நிலை அலுமினியம் உள்ளிட்ட கனிமங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. உலகின் 2வது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளரான இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட தாமிர உற்பத்தியில் முதல் 10 இடங்களை வகிக்கும் நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது. இரும்பு தாது உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. தில்லியில் காற்று மாசு மோசமான தரநிலையில் உள்ளதால் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிகரித்துள்ள காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டத்தின் GRAB எனப்படும் கிரேப் 4ஆம் வகை நடவடிக்கைகளை உடனடியாக அமல்படுத்த குழுக்களை அமைக்குமாறு தில்லி மற்றும் தேசிய தலைநகர் வலயத்தில் அதாவது NCR உள்ள மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் காற்றின் தர குறியீடு அளவு 450 புள்ளிகளுக்கு கீழ் குறைந்தாலும் கூட இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டம் கிரேப் என்பது சூழ்நிலையின் தீவிரத்திற்கு ஏற்ப தலைநகரிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் பின்பற்றப்படும் காற்று மாசு தடுப்பு நடவடிக்கைகளின் தொகுப்பு ஆகும். இது முதலில் 2017இல் அமல்படுத்தப்பட்டது. இலங்கையில் அமைந்துள்ள புதிய அரசில் 21 உறுப்பினர்கள் அடங்கிய சிறிய அமைச்சரவை பொறுப்பேற்றது. பிரதமராக ஹரிணி அமரசூரியா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஆட்சி முறை சீர்திருத்தம் தொடர்பான தனது வாக்குறுதியை திசாநாயகா நிறைவேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆதாயம் தரும் இரட்டை பதவி விவகாரத்தில் MPக்களை தகுதி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் 65 ஆண்டுகால பழமையான சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 16வது மக்களவையின் பதவி காலத்தில் ஆதாயம் தரும் இரட்டை பதவி தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கல்ராஜ் மிஸ்ரா தலைமையில் செயல்படுத்தப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரைப்படி நாடாளுமன்ற தகுதி நீக்க தடுப்பு மசோதா 2024ஐ மத்திய சட்ட அமைச்சகம் உருவாக்கியுள்ளது. ஆதாயம் தரும் இரட்டை பதவி விவகாரத்தில் தற்போது அமலில் உள்ள 1959ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தகுதி நீக்க தடுப்பு சட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வர இந்த மசோதா வழிவகுக்கும். தகுதி நீக்க தற்காலிகமாக ரத்து செய்வது தொடர்பாக தற்போது அமலில் உள்ள சட்டத்தின் 4வது பிரிவை நீக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்படும். மேலும் ஆதாயம் தரும் இரட்டை பதவிகள் எவை என்பதை தற்போதைய நிலைக்கு ஏற்ற மசோதாவில் சேர்க்கப்படும். 16வது மக்களவையின் போது இந்த சட்டம் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது. ஆதாயம் தரும் இரட்டை பதவி என்றால் என்ன என்பதை விரிவாக விளக்குமாறு சட்ட அமைச்சகத்துக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் தூய்மை இந்தியா திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களுக்கு நியமிக்கப்படும் MPக்கள் ஆதாயம் தரும் இரட்டை பதவி விவகாரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்படாத வகையில் புதிய மசோதா அமைந்து இருக்க வேண்டும் என்றும் அக்குழு பரிந்துரைத்துள்ளது. போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளும் ஒரு பார்வை. போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் 100% தேர்ச்சி போன்ற பொய் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்பது உள்ளிட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி தங்களால் வழங்கப்படும் படிப்புகள், அவற்றின் காலகட்டம், ஆசிரியர்களின் தகுதி, கட்டணம் திருப்பி அளிக்கும் கொள்கை, தேர்ச்சி தரவரிசை, வேலை உத்தரவாதம் உள்ளிட்டவை குறித்து பொய்யான அல்லது மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது.
பயிற்சி மையங்களின் கூட்டமைப்பின் புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதும் 48,000 பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றன. பயிற்சி மையங்களின் வாயிலாக 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 5,517 கோடி ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி மையங்களின் ஆண்டு வருவாய் ரூபாய் 50,000 கோடி முதல் ரூபாய் 60,000 கோடி வரை என்று மதிப்பிடப்படுகிறது. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்போர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த வருவாய் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 1.5 லட்சம் கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2007 யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 3.3 லட்சம் பேர் எழுதிய நிலையில் இந்த எண்ணிக்கை 2023 13 லட்சமாக அதிகரித்துள்ளது. சுமார் 1.90 லட்சம் மக்கள் மருத்துவ படிப்புக்கான இடங்களுக்காக நடைபெற்ற நீட் தேர்வில் 23.36 லட்சம் பேர் பங்கேற்கின்றனர். இது போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களில் சராசரியாக 5 முதல் 10% பேர் மட்டுமே தேர்ச்சி பெறுவதால் போட்டி மிகவும் கடுமையாக உள்ளது. தில்லியில் உள்ள தனியார் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் செயல்பட்டு வந்த நூலகத்தில் கடந்த ஜூலை மாதம் வெள்ளம் புகுந்ததில் 2 மாணவிகள் உட்பட 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பயிற்சி மையங்கள் மரண கூடங்களாக மாறிவிட்டன என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியது நினைவிருக்கலாம். பாதுகாப்பு விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத எந்த ஒரு பயிற்சி மையத்தையும் செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்த கோவா போன்ற சில மாநிலங்கள் சட்டம் இயற்றியுள்ளன. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் சில விதிகளை நடைமுறையில் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் ஏட்டளவிலேயே உள்ளன. எனவே லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் தொடர்புடையது என்பதால் மத்திய அரசு இப்போது வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை மாநிலங்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகும். பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஆப்பிரிக்க ஒன்றியம் G20 கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டதன் மூலம் தெற்குலகின் குரலை உயர்த்தியது போன்று சர்வதேச அமைப்புகளையும் சீர்திருத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் இடத்தை இந்தியா நீண்ட காலமாக கோரி வரும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பேச்சு கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவின் நீண்ட தொலைவு தாக்குதல் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் நூற்றுக்கணக்கான வடகொரிய வீரர்களை ரஷ்யா களமிறக்கியுள்ளது. எனவே இதற்கு பதிலடி தரும் வகையில் அமெரிக்கா வழங்கியுள்ள நீண்ட தொலைவு தாக்குதல் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி. கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசு உச்சநீதிமன்ற கொலிஜியம் குழு பரிந்துரை செய்துள்ளது. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தனியாக மத்திய சட்டம் தேவையில்லை என்று மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த தேசிய பணிக்குழு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான FTA பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் இந்த நடைமுறையில் எந்த சுணக்கமும் இல்லை எனவும் மத்திய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடன் ஏற்கனவே இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன் மட்டுமின்றி ஆஸ்திரேலியா, பெரு, இலங்கை, ஓமன் ஆகிய நாடுகளுடனும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபடும் இரு நாடுகள் இறக்குமதி ஏற்றுமதி வரியை குறைப்பதுடன் வர்த்தக அளவை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதாவது வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் முதலீட்டை ஈர்க்கவும் விதிமுறைகள் எளிதாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் ரூபாய் 22.07 லட்சம் கோடியை தாண்டும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் 12வது உலகத் தமிழர்
பொருளாதார மாநாட்டை நடத்த மலேசியாவில் நடந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டதாக அதன் நிறுவன தலைவர் VRS சம்பத் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் நவம்பர் 15 முதல் 17ஆம் தேதி வரை உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடத்தப்பட்டது. இதில் இந்தியாவில் மத்திய அரசு, தமிழக அரசு மற்றும் மலேசிய அரசை வலியுறுத்தும் தமிழர் நலன்கள் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாக்க மலேசியாவும் இந்தியாவும் புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்துள்ளன. அதன்படி உள்கட்டமைப்பு வசதிகளை மலேசிய அரசும், ஆசிரியர்களை வழங்க இந்திய அரசும் முடிவெடுத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த பரிந்துரை செய்ய வேண்டும் என 16வது நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கை 41% உயர்த்தியதை முதலமைச்சர் பாராட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறியதாவது: மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் இடம்பெற்றிருக்கும் மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணம் ஆகியவற்றை மத்திய அரசு பெருமளவு உயர்த்தியதுதான் முக்கிய காரணமாகும். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்கு தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதி நிலையை மேலும் பாதிக்கிறது. எனவே மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50% உயர்த்தப்படுவது முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைத்து வளர்ச்சியை எதிர்நோக்கும் பகுதிகளுக்கு நிதி ஆதாரங்களை மடைமாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு இறுதியாக கிடைக்கும் வரி பகிர்வும் குறைந்துவிடும் என்று தெரிவித்தார். ஆராய்ச்சி மாணவர்களை தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேராசிரியர்களுக்கு தமிழக உயர்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் அளித்த அறிக்கை. பேரிடர் உள்பட தமிழகம் சந்திக்கும் 3 முக்கிய சவால்கள் குறித்து நிதி ஆணையர் குழுவிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். எடுத்துக்காட்டாக, இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் இழப்பு, தமிழ்நாட்டில் அதிகமாக உயர்ந்து வரும் முதியவர்களின் எண்ணிக்கை, அதனால் மக்கள் தொகை அமைப்பில் ஏற்படும் மாற்றம் குறித்தும், நாட்டிலேயே அதிக நகரமயமாக்கலை சந்தித்து வரும் மாநிலம் தமிழ்நாடு, குறைவான நிலம் நீர்வளம் இருக்கும் சூழலில் மறுபுறம் மக்கள் தொகை அதிகரித்து வருவது தொடர்பானதாகும். தமிழகத்தில் மேலும் 13 முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ரூபாய் 6.84 லட்சம் கோடியில் மானியமாக வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் பேரிடர்களை எதிர்கொள்ள ரூபாய் 5500 கோடி நிதியை ஒதுக்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும் நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்வதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.87% என்ற அளவில் பங்களிப்பை வழங்குகிறது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 31.55 லட்சம் கோடியாக மதிப்பிடப்படுகிறது. பேரிடர்களை எதிர்கொள்ள நகர்ப்புற வெள்ளம், வறட்சி நிவாரணம், நிதி, கடலோர மேலாண்மை, தொழில்மயமாக்கலுக்கான முதலீடு, நகர்ப்புறங்களில் உள்கட்டமைப்பு தேவை, மின்சாரத்துறை, பேருந்துகள் மற்றும் போக்குவரத்து துறைகளை நவீனப்படுத்த, கடல்சார் பொருளாதாரம் மேம்படுத்த, சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்த, விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த, மின் ஆளுமை முயற்சி, நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புக்கு, பாரம்பரிய கட்டடங்கள் பாதுகாத்தல் மற்றும் மறுசீரமைப்புக்கு, மாற்றுத்திறனாளிகள் எளிய முறையில் அணுக வசதியாக கட்டமைப்புகளை மேம்படுத்த, சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு, குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் மறுசுழற்சி முறையை மேம்படுத்த, இப்படி மொத்தமாக 13 துறைகளின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் 6,84,500 கோடியை மானியமாக ஒதுக்கீடு செய்ய நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் அறிக்கை அளித்துள்ளார். நேரடி வரி பகிர்வை பொறுத்தவரையில் 41% மாநில அரசும்
59% மத்திய அரசும் நிதியை பகிர்கின்றன. 1990களில் 3 மாநிலங்கள் வளமிக்க மாநிலங்களாகவும் 1 மாநிலம் வளம் இல்லாத மாநிலமாகவும் இருந்தது. இது 6:1 என்ற நிலையாக அதிகரித்துள்ளது. இதுவே வரி பகிர்வு நிதி வளம் இல்லாத மாநிலங்களுக்கு அதிக அளவு செல்வதற்கான காரணியாக உள்ளது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையின் சராசரி வயது 36.4 ஆண்டுகள். இது 16வது நிதிக்குழுவின் பரிந்துரை காலம் முடிவடையும் போது தமிழக மக்கள் தொகையின் சராசரி வயதானது 38.5 ஆண்டுகளாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் என்பது மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே வரும் திட்டமாகும். உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தினால் அபராதம் மற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. நாட்டில் காதி மற்றும் கிராம தொழில் துறையில் 10.17 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய குழு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழறிஞர்கள் 9 பேரின் நூல்களை நாட்டுடைமையாக்கி அவர்களுக்கான நூல் உரிமை தொகை ரூபாய் 90 லட்சத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் வழங்கினார். மறைந்த தமிழறிஞர்கள் முனைவர் சோ. சத்தியசீலன், முனைவர் அரசு, பாவலர் ச. பாலசுந்தரம், முனைவர் க. ப. அறவாணன், முனைவர் திருநாவுக்கரசு, முனைவர் குமரவேலன், கவிஞர் வேழவேந்தன் மற்றும் தமிழறிஞர்கள் முனைவர் ஆறு அழகப்பன், ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் ஆகியோரின் நூல்கள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நிகழ்நிதி ஆண்டில் 2024-25 நாட்டுடைமை செய்யப்பட்டுள்ளன. கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதன்முறையாக இந்தியாவில் வரும் 2025இல் புதுதில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. இந்திய கோகோ கூட்டமைப்புக்கு ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த உலகக்கோப்பையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இரு பிரிவினரும் பங்கேற்பர். 24 நாடுகளின் அணிகள் போட்டியிட உள்ளன. ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் யானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் முதல் முறையாக கோப்பை வென்றுள்ள அவர் அதையும் தனது சொந்த மண்ணிலேயே பெற்று அசத்தியிருக்கிறார். நாட்டில் பாரத ஸ்டேட் வங்கியின் பங்களிப்பு. கடந்த 1921ஆம் ஆண்டு 3 வங்கிகள் இணைக்கப்பட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்டது. அப்போது 250 கிளைகள் இருந்தன. 1955ஆம் ஆண்டு இதனை பாரத ஸ்டேட் வங்கி என மாற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போது அது நாட்டின் மிகப்பெரிய வங்கியாக சிறப்பாக வளர்ந்து வருகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த வங்கி வைப்பு தொகையை 22.4% எஸ்.பி.ஐ-யின் மட்டுமே உள்ளது. 50 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். நாள்தோறும் 20 கோடி யு.பி.ஐ பரிவர்த்தனையை எஸ்.பி.ஐ கையாண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி.